சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நண்பர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம சாமியோட கருணையினால் இந்த சேனல் நல்லா ஓடிக்கிட்டு. இன்றைக்கு பேச போகிற தலைப்பு கோவிலில் உள்ள ரகசியம். கோவிலில் உள்ள ரகசியம். நிறைய கோவிலில் ரகசியங்கள் இருக்குது, நமக்கு தெரியாது. சாமி கும்பிட்டு தான் போகிறோம், சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். ஒரு சிவன் கோயிலோ அல்லது ஒரு பெருமாள் கோயிலோ எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டமைப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவன் கோயில் எடுத்து விடுவோமே. ஒரு சிவன் கோயில் எடுத்த உடனே முதல் ஒரு கோபுரம் இருக்கும். கோபுரம் பார்க்கின் கோடி புண்ணியம்னு பழமொழி. அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அதில் நிலைகள் இருக்கும், அதாவது வாசல். அதுக்கு மேலே கலசம் இருக்கும். கலசத்துக்கு வாசலின் எண்ணிக்கை ஒன்று போல் இருக்கும். சப்போஸ் 5 வாசல் அப்படின்னா மேலே 5 கலசம் இருக்கும். 9 வாசல்னால் 9 கலசம் இருக்கும். எல்லாமே ஒற்றைப்படையில் இருக்கும். 3 இருந்தால் மேலே 3. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் சில ரகசியமாக நடக்க வேண்டியது, வீட்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓப்பன சிலையாக இருக்கும். கோபுரத்தில் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிகர்கள் அந்த அரங்கத்துக்கு வரக்கூடாத அறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அது பப்ளிக்காக இருக்கும். யாரும் கண் கொண்டும் பார்த்தா கொஞ்சம் நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க, என்ன இதை போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஏன் அந்த மாதிரி விஷயங்களை அந்த கோபுரத்தின் முகப்பில் வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம், போன உடனே அதை பார்க்குறோம். அப்போ விதர்ப்பமான இது தெரியுது. இது என்ன இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லெவலோடு நின்னால் போதும். அதுக்கு பிறகு கோயிலுக்குள்ளே போக வேண்டிய தகுதி உங்களுக்கு இல்லை. இப்படி ஒரு காலகட்டத்தில் அவைகள் சிலைகளாக தெரிகிறது. உங்களுக்கு எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை என்றால் யூ கேன் என்டர் த டெம்பிள். இப்போ உள்ளே போகிறோம், கோயிலுக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு பலிபீடம் இருக்கும். பலிபீடம் என்பது பலியிடக்கூடிய இடம். லவ் இஸ் காட், அன்பே கடவுள். அப்படிப்பட்ட இடத்தில் பலிபீடம் எதற்கு? அப்போ அங்கே பலியிடுவது என்ன என்றால், நாம் போனோன்னா நம் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள், மோசமான சிந்தனைகள் இவைகளெல்லாம் அந்த பலிபீடத்தில் பலியிடும். அப்போ என்ட்ரன்ஸில் ஒரு சுத்தம், பலிபீடத்தில் ஒரு சுத்தம். அதுக்கு பிறகு கொடிமரம். கொடிமரம் என்பது நமது ஸ்பைனல் கார்டு. நம்ம ஸ்பைனல் கார்டு 32 வில்லைகள் கொண்டு ஒரு சுழுமுனை இது இருக்கும். அது மாதிரி அங்கேயும் கயிறு கட்டியிருக்கும் கொடிமரத்தில். நம்ம ஸ்பைனல் கார்டை அங்கே நேராக உட்காந்து we will have a little meditation, ஒரு சின்ன தியானம் பண்ணலாம். பண்ண பிறகு அங்கே நந்தியோ கல்லால் வர இருக்கும். இப்போ நீங்கள் வந்த உடனே சாமி கும்பிடணும். சாமி கும்பிட அப்படி வெளிப்பிரகாரத்துக்கு போகிறீங்க. வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரத்துக்குரிய தூண்கள் எல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி உருவங்கள், யாரும் பப்ளிக்காக பேச முடியாத சிலைகள் அப்படிலாம் நிறையா வெளிப்பிரகாரத்தில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உள்ளே வரணும். அப்படி வரும்போது இப்போ இந்த சைடு எடுத்தீங்கன்னா இங்கிட்ட 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. இவர்களை தாண்டி வந்தீங்கன்னா அந்த ஒரு மூளை கன்னி மூளைன்னு பேர். கன்னி மூளை கணபதி இருப்பார். அப்படியே அங்கிட்டு வந்தால் வாயு மூளை. வாயு மூளையிலேருந்து முருகப்பெருமான் மயில் இருப்பார். இந்த ரெண்டுக்கும் இடையில கோயிலுக்கு பின்புறம் லிங்கோத்வரர் அப்படின்னு ஒரு சிலை இருக்கும். அந்த லிங்கோத்வரர் சிலையை பார்த்தீங்கன்னா கீழே வராகரும் மேலே அன்னமும் இருக்கும். இது திருவண்ணாமலை தீபம். அடிமுடி காண முடியாமல் ஈசன் அக்கினி சுரூபம் எடுக்கும்போது நாராயணர் வராகராக கீழ் நோக்கி சென்றார். பிரம்மா அன்ன வடிவமாக மேலேக்கு சொன்னார். இனிமேல் பார்த்தீங்கன்னா லிங்கோஸ்வரர் அந்த சிலையில் பாருங்கள், அந்த ஃபிகர் இருக்கும். அதுக்கடுத்து போனீங்கன்னா அங்கே முருகப்பெருமான். அவரை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வடக்கு பார்த்து துர்க்கை இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் தெற்கை பார்த்து தட்சிணாமூர்த்தி இருக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டோம், ஒரு கோயிலுக்கு போனோன்னா அந்த ஊருக்கு போனோன்னா திசை தெரியல நமக்கு, எந்த பக்கம் போகணும்னு. பக்கத்தில் கோயில் இருந்து சடக்குன்னு உள்ளே நுழைஞ்சிங்கன்னா தட்சிணாமூர்த்தி தெற்கை பார்த்துருப்பார். அப்போ தெற்கை பார்த்து இருக்கிற திசை தெரிஞ்சு போச்சு. இனி சூரியனை பார்த்து நின்னீங்கன்னா வடக்கு கிழக்கு மேற்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கெல்லாம் அது உதவும். அது மீறி வந்தீங்கன்னா அங்கிட்டு மகாலட்சுமி, சனீஸ்வர பகவான், சண்டிகேஸ்வரர் இவங்களாம் இருப்பாங்க. சண்டிகேஸ்வரர் தான் யார்? அவர் தான் ரியல் ட்ரஸ்டி ஆஃப் த டெம்பிள். எதையுமே நான் கொண்டு போகவில்லை, கோயிலுக்கு வந்த மாதிரியே தான் செல்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு கிளம்பணும். அப்படி கிளம்பும்போது அங்கே
நடராஜர் இருப்பார், அவர் ஆடிக்கிட்டு இருப்பார். அவருக்கு கீழே சிவகாமி தாயார், வியாக்கிய பாரதர், பதஞ்சலி இருப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பைரவர் இருப்பார். பைரவர் மேக்சிமம் எல்லா கோயிலும் தெற்க பார்த்து இருப்பார். அப்போ கோயிலில் நீங்கள் இதெல்லாம் சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சுவாமி தெரியும். இந்த சுவாமி தெரியறதுக்கு முன்னால், அதாவது நந்தியெல்லாம் தாண்டின பிறகு சில ஆகம விதிப்படி கோயில் கட்டியிருக்காங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னால் தரையில் ஆமை படம் போட்டிருக்கும். இந்த ஆமை படம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆமை அப்படிங்கிறது தீட்சையில் ஒன்று. அதாவது தொட்டு கொடுப்பது ஒரு தீட்சை, கண்ணால் பார்ப்பது ஒரு தீட்சை, இரண்டும் இல்லாமல் கொடுப்பது ஒரு தீட்சை. தொட்டு கொடுப்பது கோழி. கோழி ஒரு குஞ்சு மேலே குஞ்சு இது மேலே ஏறி முட்டை போட இது பண்ணோம், அது பரிசம். மீன் கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு முட்டையை போட்டுட்டு கண்ணிலே பார்ப்போம், அது கண்ணால் பார்த்து கொடுக்குற தீட்சை. ஆமை கரையில் 200-300 முட்டையை தோண்டி உள்ளே போட்டு புதைச்சிட்டு உள்ளே போயிடும். உள்ளே போய் நினச்சிக்கிட்டே இருக்கும். அது நினச்ச உடனே பொரிச்சிடும். பொரித்து அந்த குஞ்சுகள் கடலுக்குள் போய் தாயுடன் சேர்ந்துடும். அந்த ஆமை தான் இங்கே. இந்த ஆமை ஈஸ்வரன் நமக்கு ஒரு தீட்சை கொடுப்பார். பார்க்கவும் இல்லை, தொடவும் இல்லை, ஆனால் ஒரு தீட்சை கொடுப்பாரு. அது கொடுத்துட்டாரு தெரிஞ்ச உடனே தான் யூ ஷுட் என்டர் த இன்னர் டெம்பிள், கற்பகரகம். அது வரைக்கும் நீங்கள் வெளியே தான் இருக்கணும். அது பிறகு நீ உள்ளே போனீங்கன்னா தியானம் பண்ணும்போது எல்லாம் பார்த்து இந்த கடவுள் தானே நம்ம இப்போ பார்த்தோம்னு தெரியும். ஆக இது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இனி நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அந்த ஈசனை கும்பிடலாம். எந்த வீட்டில் இருக்கீங்களா, கண்ணை மூடி தியானம் பண்ணால் அந்த ஈசனை வந்துடுவார். இந்த மாதிரி ஏன் கோயில்களை வச்சுருக்காங்கன்னா, சில வயசான பிள்ளைகள் சடங்காயிடுச்சுன்னா இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு அகாடமியோ கவுன்சிலோ ஸ்கூலோ கிடையாது. ஏன்னா இது பவ்யமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பாலியல் சமாச்சாரம். அப்போ இது சொல்லிக் கொடுப்பதற்கு சடங்கானுக்குள்ளே கோயில் போயிட்டு வாங்க. அது கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்களில் கோபுரத்தில் இதிலெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குன்னு தெரியும். அது ஒரு புனிதமான இடத்தில் அதன் கண்ணில் படுவதனாலே அந்த செய்தி புனிதமாக அது மனதில் படிக்கும். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் கோயிலுங்கிற ஒரு கான்செப்டே வந்தது. அதற்கு முன்னால் கோயில் கட்டும்போது எல்லாரும் வசதியாக பஞ்சம் இல்லாமல் இருந்தார்கள். மாதத்திற்கு 3 முறை மழை பெய்யுது. ஸோ பட்னி கிடையாது. அப்போ அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் டேலண்ட் இருந்தது. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு 5 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு கோயிலை கட்ட சொல்லி எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்போ அவர்கள் சம்பளத்துக்குன்னு எதிர்பார்க்காம வந்ததுனால தங்களுடைய முழு திறமையும் அதில் காட்டி கோயிலுக்கு கட்டி கொடுத்தார்கள். இதெல்லாம் கோயில் சார்ந்த ரகசியங்கள் நமக்கு தெரியணும். இனிமேல் அந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தப்படுத்தி உள்ளே போய் கற்பகரத்தை பார்க்கின்ற பொழுது நீங்களும் அவரும் ஒன்று என்பது தெரியும் நண்பர்களே. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.